பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? எந்த நாட்டுக்கு முருக பக்தர் அவர்? வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திலே வருகின்ற வசனத்தை தான் நாங்கள் திரும்ப பேச வேண்டியது வரும். நாட்டு நட்டாயா களை பறித்தாயா என்ற சொல்லிற்கு ஏற்றார் போல்தான் அவரை திருப்பி தாக்க வேண்டியது வரும். அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? யார் அவர்? அவர் வசனம் வேற பேசினாரு, கட்டபொம்மன் வசனம். உங்களுக்கு தெரியுமா? ஏதோ மஞ்சள் அரைச்சாயா அதாயா இதாயா. உண்மையிலேயே கட்டபொம்மனுக்கு தமிழ் பேசியிருப்பானான்றதே சந்தேகம். வெயிட் பண்ணு சேகர் பாபு அவர்களே, வெயிட் பண்ணுங்க. இந்த கேள்வி தமிழகத்தில் இருக்கிற மக்கள் கேட்கிற நிலை வரும். எதனால சார் வரும்? இப்போ பவன் கல்யாணம் கேட்டல, ஆந்திராக்காரங்க என்னடா இங்க வேலைன்னு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒரு காலத்துல கேட்பாங்க, சார் யோ நீங்களும் ஆந்திராவாமா என்ன பண்றீங்க சார்? பொதுவா ஆமா. ஏன்னா நம்ம ரோஜா சொல்லிச்சுல்ல, நம்ம ரோஜா இல்ல சினிமா நடிகை ரோஜா, அப்பா நம்ம ஆளுங்க ஆட்சி வந்துட்டாங்க, இதுவரை ஃப்ரீயா எப்போ வேணாலும் வரலாம் போகலாம் அப்படின்றது ஒரு பேச்சு இருக்குல்ல. அதுக்கெல்லாம் அர்த்தம் ஒரு காலத்துல புரிய வரும் சார்.